டிடி நெக்ஸ்ட் லெவல், மாமன் இந்த 2 படங்களுமே நேத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு நேத்து ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இந்த 2 படத்துல ஒரு படம் வந்து மீதி 2 நாளோட ஒரு பெரிய வசூலே கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வசூலே எடுத்திருக்கு. அது எந்த படம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் நேத்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த படங்கள்லாம் என்னதான் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே 3வது வாரம் 4வது வாரம்னு வந்து கூட டூரிஸ்ட் ஃபேமிலி அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ரெட்ரோ, ஹிட் த தேர்ட் கேஸ், ரைடு 2 எல்லா படத்தோட வசூலையுமே இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இன்னும் சில படங்களும் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். அப்புறம் 25 இயர்ஸ் ஆஃப் குஷி, தளபதி விஜய் அவர்களோட ஜோதிகா அவர்களோட நடிப்புல நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்களோட இயக்கத்துல வந்த படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஒரு பெரிய வி இருக்கிற மாதிரி. அது ஒரு பாட்டோட செட்டு. அதை பார்த்தோன்னே நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் ஈஸியா வைக்கணும்னு தான் வச்சது. ஆமாங்க, வாரிசு திரைப்படத்துல ஒரு பாட்டுல வரக்கூடிய, அது ஃப்ரேம் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த வி அப்படிங்கிற லெட்ரு. ஸோ அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜேபி ஜானா, கோகுல்ராஜ், முகமது ஆதில், ஜெரி ஷான்லி, ரவிகிருஷ்ணன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தண்டர் போல்ட்ஸ் இந்த படத்தோட 18வது நாள் வசூல் இந்தியாவில் 85 லட்சம், டோட்டலா 34 கோடியே 94 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 325.7 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2780 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. 180 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் 7 கோடியே 28 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 26 கோடியே 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 102 மில்லியன் US டாலர்ஸ், 102 மில்லியன் US டாலர், 870 கோடி கிட்ட வருது. நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட டே 2 இந்தியாவில் 21 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 41 கோடியே 75 லட்சம் வெறும் 3 நாள்ல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 300 மில்லியன் US டாலர். ஷின்சான் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் 82 லட்சம், டோட்டலா 5 கோடியே 2 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாள்ல. கேசரி சாப்டர் 2 31வது நாள் வசூல் இந்தியாவில் 77 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், டோட்டலா 139 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா. அப்புறம் ரைடு 2 இந்த படத்தோட டே 18 இந்தியாவில் வந்து 5 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் வந்து 175 கோடியே 89 லட்சம் இந்தியாவிலையும், உலகம் முழுக்க 200 கோடியே கடந்திருக்கு. 200 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 18 நாள்ல. ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 18 ஆந்திரா தெலுங்கானால 62 லட்சம், உலகம் முழுக்க 88 லட்சம். இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானால 71 கோடியோ, உலகம் முழுக்க 123 கோடியே 28 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 18 நாள்ல. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் டே 10 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 33 லட்சம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 38 லட்சமும், உலகம் முழுக்க 27 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹேஷ்டாக் சிங்கிள் நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. சுபம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 10 ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், டோட்டலா 8 கோடியே 13 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி டே 10 நேற்றுமே நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. கேரளால 1 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம், டோட்டலா 11 கோடியே 40 லட்சம். கேரளாலையும் உலகம் முழுக்க 13 கோடியே 21 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 10 நாள்ல. நல்ல கலெக்ஷன், ப்ராஃபிட்டும் எடுத்துருச்சு. ஸோ ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. படக்கலம் அப்படிங்கிற படம் டே 11 கேரளால 1 கோடியே 38 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 47 லட்சம், 8 கோடியே 91 லட்சம். கேரளாலையும் உலகம் முழுக்க 9 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தொடரும் நேற்று 24வது நாள் வசூல் கேரளால 2 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 55 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 111 கோடியே 44 லட்சம், கேரளாலையும் 225 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தொடரும் பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி 18வது நாள் வசூல் நேற்று 2 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸ்ல 38 லட்சம், உலகம் முழுக்க நேற்று 3 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பக்கம் மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதை தாண்டி வந்து
மிஷன் இம்பாசிபிள் ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபைனல் டெஸ்டினேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹிந்தி படங்கள் தெலுங்கு படங்கள்னு ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த படம் தமிழ்நாடு தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட ஓவர்சீஸ்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 18வது நாள் கூட பெரிய விஷயம். ஸோ டோட்டலா 50 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 51 கோடியே 46 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 42 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 12 லட்சம், உலகம் முழுக்க 72 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேற லெவல் கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ரெட்ரோல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கலெக்ஷன் சொல்லிடுறேன். ரெட்ரோ டே 18 தமிழ்நாட்டில் 16 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். ஸோ டோட்டலா 52 கோடியே 36 லட்சம், தமிழ்நாட்டிலேயே உலகம் முழுக்க 104 கோடியே 53 லட்சம், 70 கோடி பட்ஜெட்டு. ஸோ ரெட்ரோ வசூல சொல்லும் போது நேத்து நிறைய பேர் கமெண்ட்ல பயங்கரமா திட்டாங்க, நீ பொய் சொல்ற அது இதுன்னு சொன்னாங்க. என்னன்னா நேத்து வந்து அபிஷியலா வந்து 235 கோடி வேர்ல்டு வைடு அப்படின்னு ஒரு அபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. ஸோ வழக்கமா ப்ரொடக்ஷனோட நம்பர் மேட்ச் ஆகாது, அதுக்குன்னு இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயே வந்து மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் நாலுல இருந்து ஒழுங்கா மாத்திரு, இல்லைன்னா அவ்வளவுதான் நீனு. ஆனா அந்த போஸ்டரை மட்டும் பார்த்தாங்க. அந்த போஸ்டர்ல ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, அதுவே வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். அது தேட்ரிக்கல் பிளஸ் நான் தேட்ரிக்கல் ரெவென்யூ வந்து 235 கோடிங்கிறது வெறும் தேட்ரிக்கல் கிராஸ் கலெக்ஷன் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது வெறும் தேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும்தான். இது இல்லாம ஓடிடி, டிஜிட்டல், ஆடியோ, அப்புறம் டப்பிங் ரைட்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து 235 கோடி அப்படிங்கிறத அந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷன் கிடையாது. அது தெரியாம நிறைய பேர் நம்மளை திட்டினாங்க. அது ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் யோகி பாபு அவர்களோட ஜோரா கையை தட்டுங்க இந்த படம் நேத்து வந்து 2 லட்சம் வசூல் பண்ணல. முதல் நாள் 2 லட்சம் வசூல் பண்ணிச்சு, 2வது நாள் 2 லட்சம் வசூல் பண்ணிச்சு, நேத்து 1.5 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 5.5 லட்சம் இந்த படம் வந்து 3 நாள்ல வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு, ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் இருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. 11 அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 22 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் மட்டுமே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 1 கோடியே 19 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ராட்சசன் மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்க. படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் மாமன் நேத்து 3வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே வந்திருக்கு. நேத்து 3வது நாள் கிட்டத்தட்ட அந்த டே 1 டே 2வோட 3வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. டே 3 4 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 4 கோடியே 65 லட்சம் நேத்து மட்டும். ஸோ டோட்டலா இந்த படம் 8 கோடியே 45 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 9 கோடியே 88 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் 3 நாளுமே. அதுல நேத்து 3வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்துருச்சு. 10 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படமும் வந்து ரொம்ப கம்மியான வசூல்லாம் இல்லை, நல்ல கலெக்ஷனே எடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 3 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 16 லட்சம். ஆனா நேத்து தமிழ்நாடும் சரி வேர்ல்டு வைடும் சரி மாமன் தான் லீடிங்ல இருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவலை தாண்டி. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா 9 கோடியே 68 லட்சம் டோட்டலாவும், கர்நாடகாவில் 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 36 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 46 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த 3 நாள்ல இந்த 2 படங்களுமே. இப்போ வீக் டேஸ்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த 2 படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா குஷி படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2000 ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்தது. பாட்டி இன்ன வரையும் கேட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட மேக்கிங்ல இருந்து விஜய் அவர்களோட நடிப்பே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல அந்த எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட டச் இருக்கும். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 88 லட்சம் பேர் தியேட்டர்ல போய் பார்த்துருக்காங்க. ஃபுட்ஃபால் 88 லட்சம் பேர்கிட்ட இருக்கு அப்ராக்சிமேட்டா. தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. அப்போவே கேரளால ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 3 கோடியே 25 லட்சம், கர்நாடகாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 75 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 2 கோடி, உலகம் முழுக்க 26 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3.5 கோடி, 14 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.